அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பிசி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஒரு 25 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குஸ் மாடலில் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இது ரெண்டாவது பகுதி. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50, 100, 125 கேள்விகள் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 25 கேள்விகள். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் கமெண்ட் பண்ணல. நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க, பட் கமெண்ட் பண்ணல. ஓகே, உங்களோட மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி அடுத்த 25 கொஸ்டின் பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 51 75 கேள்விகள் வரைக்கும் பார்த்துருந்தோம். நீ 76 பார்க்கணும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பாருங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 76வது கேள்வி தான் இருக்குது. ஓகேவா? 76 பார்க்கணும். ஓகே, 76 நம்ம பார்க்கணும். 76வது கேள்வி முதல் கேள்வி பார்த்துடலாமா? முதல் கேள்வி பார்த்திங்கன்னா பல்கோண வடிவம் கொண்ட செல் எது? இந்த முக்கியமான கேள்விகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகேவா? ஸோ முதல் கேள்வி, பல்கோண வடிவம் கொண்ட செல் எது? ஆப்ஷன் பாருங்கள். தூண் எபிதீலியம், அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட செல், இரத்த செல், அடுத்து பார்த்தீங்கன்னா தட்டு எபிதீலியம். இதுக்கான சரியான ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு 3 செகண்ட் டைம் இருக்கும். ஓகேவா? இதுக்கான சரியான ஆன்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் டி, தட்டு எபிதீலியம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பல்கோண வடிவம் கொண்டது. ஆப்ஷன் டி, தட்டு எபிதீலியம். இதுதான் ஆன்சர். அடுத்து 77வது கேள்வி, சுரப்பி செல் எந்த வடிவம் கொண்டது? ஆப்ஷன் பாருங்கள். வட்டம், கனசதுரம், குழல், நட்சத்திரம். சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் பி, கனசதுரம். ஸோ கனசதுர வடிவம் கொண்டது தான் பார்த்தீங்கன்னா சுரப்பி செல்கள். ஸோ ஆப்ஷன் பி, கனசதுரம் என்பது சரியான ஆன்சர். 78வது கேள்வி, செல் கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பாருங்கள். 1938, 1838, 1783, 1638. சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1838 தான் பார்த்தீங்கன்னா செல் கொள்கை வெளியிடப்பட்டிருக்கும். ஆப்ஷன் பி, 1838. 79வது கேள்வி, பார்வை மற்றும் நிறத்தை உணர உதவும் செல் எது? ஆப்ஷன் பார்க்குறீங்களா? கூம்பு செல்கள், தசை செல், சுரப்பிகள், நரம்பு செல். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூம்பு செல்கள். கூம்பு செல்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்கள் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன கலர் அப்படிங்கிறத உணர்த்தி நம்மளுடைய மூளைக்கு கொண்டு செல்லும் கூம்பு செல்கள். 80வது கேள்வி பார்க்கலாமா? வடிவம் மற்றும் பாதுகாப்பினை தருவது எந்த செல்? ஆப்ஷன் பாருங்கள். தசை செல், நரம்பு செல், சுரப்பி செல், தட்டு எபிதீலியம். சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 80க்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தட்டு எபிதீலியம். ஸோ தட்டு எபிதீலிய செல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடிவம், அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, செல்லுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது. ஆப்ஷன் டி, தட்டு எபிதீலியம். 81வது கேள்வி, 1952 எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்று பெயரிட்டவர். ஸோ நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும் நம்மளுடைய செல்லில். ஸோ அதை கண்டறிந்தவர், அதாவது கண்டறிந்த ஒரு ஆள் இருப்பார், அதுக்கு பெயரிட்டவர் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். எஸ் லைடன், ஸ்மான், ஹுக், போர்ட்டர். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி, போர்ட்டர். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதிக்கு எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி, போர்ட்டர். 82வது கேள்வி, 2009ஆம் ஆண்டு ரைபோசோமின் வேதியியல் அமைப்பினை ஆராய்ந்து கீழ்கண்ட எந்த நபர் நோபல் பரிசினை பெறவில்லைன்னு கேட்குறாங்க. அதாவது 3 பேர்த்துக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க, ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதான் கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். தாமஸ் டைஸ், சார்ஜ் ரிங்மோன், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன், அடாயத். 4 ஆப்ஷன் இருக்குது. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி, சார்ஜ் ரிங்மோன். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோபல் பரிசை பெற்றிருக்க மாட்டார். ஆப்ஷன் பி, சார்ஜ் ரிங்மோன். அடுத்த கேள்வி 83, செல்லில் உள்ளே அந்நிய பொருட்களையும் செல்லில் இறந்த பகுதிகளையும் சிதைத்து வெளியேற்ற உதவுவது எது? அதாவது செல்லில் உள்ள அந்நிய பொருட்கள், நம்ம ஒரு செல்லுக்கு தேவையான பொருள் இருக்கும், தேவையில்லாத பொருட்கள் இருக்கும், அந்த பொருளையும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் இறந்த செல்களையும் பகுதிகளையும் சிதைத்து வெளியே அனுப்பக்கூடிய அந்த இது கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ரைபோசோம், லைசோசோம், கொள்கை உறுப்பு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஸோ ஆப்ஷன் சி லைசோசோம். நமக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. லைசோசோம் என்னது? செல்லின் தற்கொலை பைகள். ரைபோசோம் வந்து என்னது? செல்லின் புரத தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லைசோசோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்லின் தற்கொலை பைகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா செல்லில் அந்த இருக்கக்கூடிய அந்த இறந்த பகுதிகள், தேவையில்லாத செல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது கொன்று வெளியேற்றக்கூடியதாக தான் பார்த்தீங்கன்னா அதை தற்கொலை பைகள் என்று அழைக்கிறோம். அடுத்து 84வது கேள்வி. புரத சேர்க்கையானது எவற்றில் நடைபெறுகிறது? கொள்கை உறுப்பு, ரைபோசோம், லைகோசோம், எண்டோபிளாச வலைப்பின்னல். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ லைசோசோமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரத சேர்க்கையானது நடைபெறுகிறது. லைகோசோம். ஓகேவா? ஆப்ஷன் சி லைகோசோம். 85வது கேள்வி. நுரையீரலில் உள்ள காற்று நுண்ணுயிரிகளின் வாயுக்களில் பரிமாற்றத்திற்கு உதவுவது எது? ஸோ நம்ம நுரையீரலில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான அந்த காற்று நுண்ணுயிரிகள் இருக்கும். ஸோ அதில் வாயு பரிமாற்றம் நடக்கிறதுக்கு உதவுவது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். தட்டை எபிதீலியம், தூண் எபிதீலியம், குறுயிலை எபிதீலியம், உணர்வு எபிதீலியம். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தட்டை எபிதீலியம் தான் பார்த்தீங்கன்னா அந்த காற்று நுண்ணுயிரில் உள்ள அந்த செல்களுக்கு வாயுக்களை பரிமாற்றத்துக்கு உதவுகிறது. 86வது கேள்வி. சிறுகுடலில் செரிக்கப்பட்ட உணவினை உறிஞ்ச பயன்படுவது எது? தட்டை எபிதீலியம், தூண் எபிதீலியம், கனசதுர எபிதீலியம், உணர்வு எபிதீலியம். ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தூண் எபிதீலியம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுகுடலில் செரிக்கப்பட்ட உணவுகள் வந்து அந்த உணவுலேருந்து சத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரத்தத்தில் கலக்க பயன்படக்கூடியது என்னது? இந்த தூண் எபிதீலியம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தூண் எபிதீலியம். ஸோ நான் போடுற கேள்விகளில் எதுவும் தவறுகள் இருந்தால் அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் தவறுன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சால் அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து இந்த அடுத்த வீடியோலையோ அல்லது அந்த கமெண்ட்லையோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மற்ற படிக்கக்கூடிய அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதை சொல்லி உதவ முடியும். 87. சிறுநீரக குழாய்களின் மறு உறிஞ்சுதல் மூலம் நீரை உறிஞ்ச உதவுவது எது? ஆப்ஷன் பார்க்குறீங்களா? கனசதுர எபிதீலியம், குறியிலை எபிதீலியம், உணர்வு எபிதீலியம், தட்டை எபிதீலியம். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கனசதுர எபிதீலியம். இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு உதவுகிறது. ஆப்ஷன் ஏ கனசதுர எபிதீலியம். 88வது கேள்வி. இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் எவ்வளவு? ஆப்ஷன் பாருங்கள். 100 முதல் 120 நாட்கள், 50 நாட்கள், 60 முதல் 70 நாட்கள், 2 வாரம். இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி. இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி கூட. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இரத்த சிவப்பணுக்கள் ஆயுட்காலம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 100 முதல் 120 நாட்கள். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முக்கியம். ஓகேவா? ஸோ பெண்களுக்கு கொஞ்சம் மாறுபடும். அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 முதல் 110 நாட்களும், ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 100 முதல் 120 நாட்களும் வந்து நம்ம அந்த இரத்த சிவப்பணுக்கள் ஆயுட்காலம் இருக்கும். அடுத்து இரத்த வெள்ளை அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரித்தோசைட், லியூகோசைட், த்ரம்போசைட், இவற்றுள் எதுவும் இல்லை. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ரத்த வெள்ளை அணுக்கள் பார்த்திங்க அப்படின்னா லியூகோசைட் அப்படிங்கிற பேர் அழைக்கப்படும். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய லியூகோசைட். அப்போ எரித்தோசைட் என்னதுப்பா? எரித்தோசைட் பார்த்திங்க அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ். அதாவது எரித்தோசைட் அப்படின்னா சிவப்பு ரத்த அணுக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிவப்பு இரத்த அணுக்கள். த்ரம்போசைட்னா என்னது? இரத்த தட்டுகள். ஓகேவா? மறந்துடக்கூடாது. 90வது கேள்வி. இரத்தம் உறைதலுக்கு உதவுவது எது? எரித்தோசைட், லியூகோசைட், த்ரம்போசைட், வெள்ளை அணுக்கள். 3 கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி த்ரம்போசைட். நான் முன்னாடி சொல்லிட்டேன் இரத்த தட்டுகள். உங்களுடைய உடம்புல எங்கேயோ ஒரு காயம் ஏற்படுகிறது அப்படின்னா அதில் வந்து இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரத்தம் அதிகம் வெளியேறதை தடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த த்ரம்போசைட். தமிழில் சொல்லப்போனால் இரத்த தட்டை அணுக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இரத்த தட்டுக்கள் அப்படிங்கிறது ரத்தத்தில் கம்மியாக இருந்தால் நமக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்படும். ஓகே, ஒரு சின்ன வெட்டுக்காயம் ஏற்பட்டால் கூட அதிக அளவில் ரத்தம் வெளியேறும். ஸோ அதை தடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த த்ரம்போசைட்டோட வேலை. 91வது கேள்வி. நம் உடலை தாங்கி உருவத்தை கொடுக்கக்கூடிய திசு எது? ஆப்ஷன் பாருங்கள். குருத்தெலும்பு திசு, எலும்பு திசு, கடத்தும் திசு, இணைம திசுன்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி எலும்பு திசு. ஸோ எலும்பு திசு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலுக்கு வடிவத்தை கொடுக்குறது. அப்படி தான். ஸோ கால் எலும்பு, கை எலும்பு தனித்தனியாக இருக்குது. ஓகே, அந்த இதெல்லாம் அதோடைய அந்த இடத்துல சரியாக பொருந்திருந்தால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா மனிதனுடைய அந்த உடல் அப்படிங்கிறது முழுமையான வடிவமைப்பு பெறும். ஸோ ஆப்ஷன் பி எலும்பு திசு என்பது சரியான ஆன்சர்.
92வது கேள்வி, மூச்சுக்குழல் மற்றும் குரல் வலை ஆகியவற்றில் காணப்படும் திசு எது? ஆப்ஷன் பாருங்கள், எலும்பு திசு, வலை இணைம திசு, குருத்தெலும்பு திசு, கடத்தும் திசு. இதுக்கான சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி, குருத்தெலும்பு திசு. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, மூச்சுக்குழல் ஒன்றும் இல்லை, நம்முடைய அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நுரையீரலுக்கு கொண்டு செல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ நுரையீரல் வந்து எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுருக்கோம் தான், அந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி தானே. ஸோ இப்படி இருக்கும். ஸோ அவங்க இந்த பகுதி தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா மூச்சுக்குழல்னு சொல்லுவாங்க. அடுத்து குரல் வலைன்னு பார்த்திங்கன்னா அந்த எலும்பால் தான் காணப்படும். என்னது? குருத்தெலும்பு திசு. ஆப்ஷன் சி, குருத்தெலும்பு திசு. நெக்ஸ்ட்டு 93வது கேள்வி, இரத்த குழாய்களிலும் நரம்புகள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகளிலும் சுற்றி காணப்படும் திசு எது? எலும்பு திசு, குருத்தெலும்பு திசு, வலை இணைம திசு, இவற்றில் எதுவும் இல்லை. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி, வலை இணைம திசு தான் பார்த்தீங்க அப்படின்னா இரத்த குழாய்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நரம்புகள், அடுத்து எலும்பு மஜ்ஜைகளை சுற்றி காணப்படக்கூடிய திசு என்னது? வலை இணைம திசு. ஆப்ஷன் சி, வலை இணைம திசு. 94வது கேள்வி, தசை திசுக்கள் எத்தனை வகைப்படும்? 1, 2, 3, 4. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 3 வகைப்படும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, 3 வகைப்படும். என்னெல்லாம்? இயக்க திசு, அடுத்து பார்த்தீங்கன்னா இணைப்பு திசு, வலை, ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் லைட்டாக மறந்துடுச்சு. வரையுள்ள திசுன்னு சொல்லுவாங்க, அப்படி நான் கோடுகள் உள்ள திசுன்னு சொல்லுவாங்க, அப்படி ஷார்ட்கட் வச்சுருக்கிறேன். ஸோ பின்னாடி பார்க்கலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு, நான் சொல்கிறேன். 95, இயக்கத்தசை என்று அழைக்கப்படுவது எது? வரித்தசைகள், வரியற்ற தசைகள், அடுத்து இயக்கத்தசை. இந்த மாதிரி இயக்கத்தசைன்னு சொல்லுவாங்க. வரியற்ற தசைகள், வரித்தசைகள், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதய தசைகள். இந்த 3 பிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? கீழே இருக்கு, நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த 3 பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த 3 பிடிச்சது தான் என்னது? வரித்தசைகள், வரியற்ற தசைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா இதய தசைகள்னு சொல்லி 3 பிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதய தசைகள் அப்படிங்கிறது இதயத்தில் காணப்படும். ஓகேவா? அடுத்து ஸோ இந்த கேள்வியை பார்த்துடலாம். 95, இயக்க தசைகள் என்று அழைக்கப்படுவது எது? வரித்தசைகளா, வரியற்ற தசைகளா, இதய தசைகளா, தசை நார்களான்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி, வரியற்ற தசைகள் தான் பார்த்தீங்கன்னா இயக்க தசைகள் என்று அழைக்கப்படுகிறது. வரியற்ற தசைகள் தான் என்னது? இயக்க தசை என்றும் அழைக்கப்படுகிறது. 96, உணவுக்குழல் மற்றும் சிறுநீரக பை போன்ற உள் உறுப்புகளின் சுவர்களில் காணப்படும் தசை எது? வரித்தசை, வரியற்ற தசைகள், இதய தசை, இயக்கு தசை. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வரியற்ற தசைகள் தான் காணப்படும். உணவுக்குழல்னு சொல்ல முடியாது, ஒரு சில உள்ளுறுப்புகள் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே காணக்கூடிய தசைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வரியற்ற தசைகள். ஆப்ஷன் பி, வரியற்ற தசைகள். 97வது கேள்வி, கண்ணின் வெளிப்புற அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஸ்கிளிசா, கரும்படலம், ரெட்டினா, கார்னியா. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, எஸ்கிளிசா தான் பார்த்தீங்கன்னா கண்ணின் வெளிப்புற அடுக்கு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, எஸ்கிளிசா. 98, சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? நியூரான், நெப்ரான், ஹெல்ப், கங்காரோ. ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, நெஃப்ரான். நெஃப்ரான் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்தினுடைய அடிப்படை அலகு. ஆப்ஷன் பி, நெஃப்ரான். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த நியூரான் என்னது? நியூரான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு செல்லினுடைய அடிப்படை செல்கள். ஓகேவா? நரம்பு செல்களினுடைய அடிப்படை அலகு நியூரான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நியூராலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். 99வது கேள்வி, சிறகடித்து பறக்கும் பாலூட்டி எது? ஆந்தை, மீன்கொத்தி, வவ்வால், கங்காரோ. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி, வவ்வால். ஸோ வவ்வால் தான் பார்த்தீங்க அப்படின்னா பறக்கக்கூடிய ஒரே ஒரு பாலூட்டி. ஆப்ஷன் சி, வவ்வால். 100வது கேள்வி, கிரேக்க மொழியில் மெட்டபால் என்றால் எதனை குறிக்கும்? ஆற்றல், வளர்ச்சிதை, உயிரி, மாற்றம். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி, மாற்றம். மெட்டபால்னா என்னது?
மாற்றம் நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பண்ணுறோம், அந்த செயல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த மெட்டபாலிசம் கரெக்டான நிலையில் சுரந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்டான அந்த செயல்பாடுகள் செய்ய முடியும். ஓகேவா. ஸோ 100 கேள்விகள் முடிஞ்சது. நமக்கு அடுத்த டெஸ்ட் இருக்குது. ஓகேவா. அடுத்த டெஸ்ட் வந்து டெஸ்ட் 4 இருக்குது. நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேவா. 25 கேள்விகள் அடுத்ததில் பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு எனக்கு பிடிஎஃப் வேணும் சார் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் எங்கே இருக்குது, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1க்கும் 2க்கும் நம்ம வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணியாச்சு டெலிகிராமில். ஸோ அதை பின் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் மேலே டாப்பில் டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஃபைல் கட்டி போய்டும், நீங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதில் இந்த மாதிரி இருக்காது, உங்களுக்கு ஆன்சரோடு இருக்கும். ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.